சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். வெள்ளரிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்பா அழகன், அம்மா ஆனந்தி, மகள் இனியாள், மகன் ஈஸ்வரன். ஏங்க, சட்டில சுத்தமா அரிசியே இல்ல. குழந்தைங்க 2 பேருமே பசியில கிடக்குறாங்க. மதியமும் இருக்கிற கொஞ்சோண்டு சாப்பாட்டை தான் 2 பேரும் பத்தும் பத்தாம சாப்பிட்டாங்க. இப்ப ராத்திரிக்கு அவங்க எப்படிங்க பசியில தூங்குவாங்க? இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு ஆனந்தி சொல்றத கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தான் அழகன். அந்த நேரத்துல மகள் இனியாள் வந்து அம்மாவை பார்த்து இப்படி சொன்னா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கும் சாப்பாடு செய்யலையா நீங்க? அப்படின்னு மகள் சொல்றத கேட்டுட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்த அழகன் மனம் நொந்து போய் இப்படி சொன்னாரு. ஆனந்தி, இன்னைக்கு கூலி வேலை எதுவும் கிடைக்கல. நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பார்த்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் நம்ம எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துப்போம். எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா 2 பேரும். அந்த நேரத்துல பக்கத்து வீட்ல இருந்து வந்த லட்சுமி அக்கா ஆனந்தி கிட்ட வந்து, குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், இதை இன்னைக்கு ராத்திரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்க. அந்த நேரத்துல ஈஸ்வரன் அப்பாவை பார்த்து இப்படி சொன்னா. அப்பா, நானும் ஏதாவது வேலைக்கு போகட்டுமா? வீட்டு செலவுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் கொண்டு வரேன். ஸ்கூல் போகவும் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் நிறைய கட்ட வேண்டியது இருக்கு. தினமும் எனக்கு வர டீச்சர் என்னை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி கேட்குறாங்க. அதனால நானும் ஏதாவது வேலைக்கு போகிறேன்ப்பா. இல்லடா ஈஸ்வரா, நீ படிக்கணும். நம்ம குடும்பத்தோட வறுமை உன்னுடைய வாழ்க்கையா மாறிடக்கூடாது. நம்மளோட குடும்பம் இன்னைக்கு வறுமையில இருந்தாலும் நானும் அம்மாவும் இன்னைக்கு உங்க 2 பேருடைய படிப்பை வச்சுதான் மன நிம்மதியை தேடிக்கிறோம். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படலாம், நாளைக்கு நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் கஷ்டப்படாது. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க 2 பேரும் படிப்பை மட்டும் கைவிட்டாதீங்க. அதே போல இனிமே படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னு உன் வாயிலிருந்து வரக்கூடாது. புரிஞ்சுதா? அப்பா சொன்ன எல்லாத்தையும் இனியாளும் ஈஸ்வரனும் கேட்டுட்டு இருக்கிற பழைய கஞ்ச சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஈஸ்வரன் படிக்கும் பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர் கார்த்திக் ஈஸ்வரனை பார்த்து இப்படி கேட்டாரு. ஈஸ்வர், என்ன நீ இந்த மாசமும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா? நீ உன்னோட பெயரை நோட்டீஸ் போர்டில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா உன்னால எக்ஸாம் எழுத முடியாதுப்பா. அதனால சீக்கிரமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டப்பாரு, புரிஞ்சுதா? சார், எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை சார். அதனால என்னால் இப்போதைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. எப்படியாச்சும் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாளில் வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன் சார். அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் என்னதான் பண்றீங்க சார்? டெய்லியும் இவங்க வீட்ல எல்லோரும் பட்னியாதான் இருப்பாங்க போல. டேய், அவனோட குடும்ப கஷ்டத்தை வச்சு கேலி பண்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ரமேஷ், போதும் நிப்பாட்டு. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஈஸ்வர், நீ நல்லா படிக்கிற பையன். அதனால உன்னோட குடும்ப சூழ்நிலையை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு படிக்காம விட்டுறாத. உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் விஷயத்த ஹெட்மாஸ்டர் கிட்ட பேசி நான் பாத்துக்கிறேன். நீ படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து, புரிஞ்சுதா? கார்த்திக் சார் சொல்லிட்டு போனத மனசுல வச்சுக்கிட்டு ஈஸ்வரும் இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைச்சான். இன்னொரு பக்கம் நண்பர்கள் பேசும் கேலி கிண்டல் எதையுமே அவன் காதுல வாங்கிக்கவே இல்ல. ஒரு நாள் என் குடும்பத்துக்கு நல்ல நாள் வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனான் ஈஸ்வர். இன்னொரு பக்கம் அழகனும் ஒவ்வொரு கடையா வேலை தேடி அலைஞ்சான். அண்ணா, ஏதாவது வேலை இருக்குமாண்ணா கடையில? எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்வேன். வேலையெல்லாம் இங்க இல்லப்பா, போ, நீ வேற கடையை பார்த்து போ. ஒரு பக்கம் காலையில இருந்து வெயில்ல வேலை தேடி ரொம்ப சோர்வா போனா அழகன். இன்னைக்கு எப்படியாச்சும் வேலை கிடைச்சாதான் வீட்டுக்கு போகணும், இல்லனா இன்னைக்கும் நம்ம குடும்பமே பட்னியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு காலையில இருந்து இரவு முழுவதும் வேலை தேடி அலைந்தான் அழகன். ஆனா கடைசி வரையும் அவனுக்கு எங்க தேடியும் வேலையே கிடைக்கல. இப்படியே சில நாட்கள் போகுது. ஆனந்தி, நீங்க தையல் வேலை நல்லா தெரியும்னு சொன்னீங்களே, என் கடைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தச்சு தர முடியுமா? நீங்க சொல்றது உண்மையா லட்சுமி அக்கா? ஆனா என்கிட்ட பழைய மாடல் தையல் மெஷின் தானே இருக்கு, அத வச்சு தச்சா நல்லா வருமா? அதெல்லாம் பாத்துக்கலாம்.
முதல்ல உன்கிட்ட 2-3 ஸ்கூல் யூனிஃபார்ம் துணி கொடுக்கறேன். அத நீ நல்லபடியா தச்சு கொடுத்தீனா இனி என் கடைக்கு வர எல்லா ஆர்டரையும் நான் உனக்கே கொடுக்கறேன். புரிஞ்சுதா? புதுசா குழந்தைகளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டர் வரவும் ஆனந்தி சந்தோஷத்துல இருந்தாள். ஆனந்தி, நான் நாளைக்கு காலையிலிருந்து காய்கறி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். மார்க்கெட்டில் ஒரு கடையில் பேசியிருக்கேன். அவங்க எனக்கு கம்மியான விலைக்கு காய்கறி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் சின்னதாக ஒரு தள்ளு வண்டியை நான் வாடகைக்கு எடுத்து காய்கறி வியாபாரம் பார்க்க போகிறேன். நீ என்ன சொல்கிற? ஏங்க, நல்ல விஷயந்தாங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளும் மற்றவங்க கையை எதிர்பார்த்து வேலை தேடி போறது. நம்ம கையில ஒரு வேலை இருந்தா தாங்க அது நமக்கு மதிப்பு. இந்த முறை நம்மளோட முயற்சி வீணா போகாது. நீங்க தைரியமா செய்யுங்க, நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் புதுசா ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்க. அழகன் சொன்னது மாதிரியே மார்க்கெட்ல கம்மியான விலைக்கு காய்கறி வாங்கி தள்ளு வண்டியில காய்கறி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவனோட நேரமோ என்னமோ தெரியல, அழகன் கிட்ட காய்கறி வாங்க வரவங்க எல்லாருமே காய்கறி நல்லா இல்ல, கெட்டு போகிற ஸ்டேஜ்ல இருக்கு, பழசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட காய்கறி வாங்காம போய்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே 2-3 நாளைக்கு அழகனால சரியாவே தொழில் பண்ணி சம்பாதிக்க முடியல. இன்னொரு பக்கம் ஆனந்தி ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டர் நிறைய எடுத்து துணிகளை அதிகமா தைக்க ஆரம்பிச்சான். ஆனந்தி, இன்னைக்கும் எனக்கு காய்கறி வியாபாரம் சரியாவே போகல. வரக்கூடிய மக்கள் எல்லோரும் கம்மியான விலைக்கு நல்ல காய்கறியா கேட்குறாங்க. ஆனா கம்மியான விலைக்கு நல்ல காய்கறிக்கு நான் எங்க போறது? முதல்ல எனக்கு கம்மியான விலையில நல்ல காய்கறியா கிடைச்சாதானே நான் மற்றவங்களுக்கு கம்மியான விலையில காய்கறியை கொடுக்க முடியும். இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆனந்தி. ஏங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்மளோட வறுமை இப்படியே இருந்துட போறது கிடையாது. எனக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா மூலமா துணி ஆர்டர் வந்துட்டு இருக்கு. நான் அதுல வர காசை வச்சு இப்போதைக்கு குடும்பத்தை நடத்துறேன். நீங்க காய்கறி வியாபாரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நமக்கு இப்ப அதுல இருந்து லாபம் வரலனாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அழகருக்கு ஆறுதலா இருந்தா ஆனந்தி. இப்படியே சில நாட்கள் போகுது. ஆனந்தியோட வருமானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின கடனையும் அடைச்சு சொந்தமா விவசாயம் பண்ண ஒரு வயலையும் வாங்கினாங்க. அழகர் புதுசு புதுசா காய்கறி எல்லாம் அதுல விளைவிச்சு அதை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்தும் ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சாங்க. அழகர்னே, நாளையிலிருந்து கூடுதலா 2 மூட்டை காய்கறி கொண்டு வந்து போடுங்க. அதே போல நம்மளுடைய கடை ஊருக்குள்ளேயும் ஒன்று இருக்கு, அங்கேயே ஒரு 3 மூட்டை கொண்டு வந்து போட்டுருங்க. சரியாண்ணே? கொஞ்ச நாளிலேயே அழகருக்கும் காய்கறி வியாபாரம் மூலியமா நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சுது. வாடகை வீட்டில இருந்த அழகர் குடும்பம் சொந்தமா ஒரு வீட்டையும் விலைக்கு வாங்கி அந்த புது வீட்டுல குடியிருந்தாங்க. பசங்களும் ஸ்கூல் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையும் செட்டில் ஆச்சு. அப்பா, இந்தாங்க என்னுடைய முதல் மாச சம்பளம். இது வாங்கிக்கோங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் ஆனந்தியும் சொந்தமா ஒரு கடையும் வச்சு தன்னோட தொழிலை பெருசா கொண்டு போனாங்க. இனியால், இங்க வாமா. ஈஸ்வர், நீயும் இங்க வாப்பா. இன்னைக்கு நம்ம கையில நிரந்தரமான ஒரு தொழில் இருக்கு. அதே போல தேவையான அளவு பணமும் இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்துல நம்ம குடும்பம் மிகப்பெரிய வறுமையில இருந்தது. அந்த வறுமை ஒருபோதும் நம்மளை கைவிடல. ஏன்னா அந்த வறுமை நம்ம எல்லாரையுமே தனித்தனியா செதுக்குச்சுன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இப்ப நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இப்ப நான் உங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம கஷ்டப்படுற காலத்துல யாரும் நமக்கு உதவல. அதே போல நீங்க 2 பேரும் இருந்துடக்கூடாது. கஷ்டம்னு யாரு வந்தாலும் நீங்க உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. புரிஞ்சதா? செல்லங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.